ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? நம்ம தமிழக அரசியலை வந்து தீர்மானிக்கிற ஒரு நாள் இன்றைக்கி. அந்த ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கலாம். மதியம் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த டைம் வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். எனக்கு என்ன, நான் வந்து ஓட்டு போட்டு தான் வந்து இந்த மாற்றம் வரப்போதா அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து ஒரு சிலர் நினைக்கிறதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அதில் வந்து பெரிய வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு 70% வந்து ரெகுலராக ஓட்டு உழுவுது அப்படின்னா, வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 90% அதை வந்து மாற்றினீங்க, ஒரு 100% 95% அப்படின்னு மாற்றினீங்க அப்படின்னா வந்து பெருசாக வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண அரசியலில். அதனால் வந்து உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக ஓட்டு செலுத்தணும். இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்தே வந்து வாக்குச்சாவடியெலாம் திறந்து வாக்காளர் வந்து வாக்கு செலுத்திட்டு இருக்கிறாங்க. நான் வந்து மதியம் எனக்கு ஒரு 12 மணி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எல்லாருக்கும் வேலை இருக்கும். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நான் இவ்வளோ நேரம் வந்து இந்த நேற்று பிடுங்கின 2 நாள் பிடுங்கின கொடியெலாம் வந்து காஞ்சிருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி பட்டரை பிடிச்சி போர் வச்சேன். ஆடு மாடுகளுக்கு தீனி வேணும், அதுக்காக வச்சேன். இப்போ நான் போய் கடலை செடி பிடுங்குவேன். அதை பொறிச்சிட்டு சரின்ட்டு வாக்கு செலுத்தலான்ட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து நான் கண்டிப்பாக உறுதியாக 4 ஓட்டு இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வாக்கு செலுத்துவோம். இதில் வந்து மாற்றமே இருக்காது. உங்களுக்கான தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு அடுத்த விஷயம். நீங்கள் இது வரைக்கும் பல தடவை வாக்கு செலுத்திருக்கலாம், இல்லை முதன்முறையாக கூட வாக்கு செலுத்தலாம். ஆனால் பல முறை செலுத்தினதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு தடவை வாக்கு செலுத்தினதுலேயும் நன்மையோ தீன்மையோ நீங்கள் அனுபவிச்சுருந்துருக்கணும். அதில் வந்து மாற்றம் இல்லை. நீங்கள் ஒரு தடவை வந்து நன்மை நடந்திருக்கலாம், இன்னொரு தடவை தீமை நடந்திருக்கலாம். நீங்கள் ஆனால் அந்த வாக்கு செலுத்துறதுல யோசித்து, இன்றைக்கி ஒரு நாள் வந்து விடுமுறைனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கலாம், நல்லா தூங்கலாம், சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது யார் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு யாரும் வந்தால் எனக்கு என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும். ஒரு சில அரசியல் கட்சிகள் பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஒரு சில வாக்காளர்கள் வந்து பணம் வாங்குறதா சொல்கிறாங்க, வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, பணம் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் 2 கட்சிக்கிட்ட பணம் வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுது? உங்களுக்கு அடுத்த வந்து வர நாட்களில் வந்து உங்களுக்கு எந்த கட்சி உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது செய்யும், உங்கள் குழந்தைங்களுக்கோ, உங்கள் குடும்பத்துக்கோ, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ, உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களித்தா நல்லது அப்படின்ட்டு யோசித்து கண்டிப்பாக வாக்களிங்க. பணத்தை வாங்கிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் செல்லாத ஓட்டு. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எப்போ வந்து வாக்கு செலுத்துகிறீங்களோ, எந்த கட்சிக்கோ, எந்த சின்னத்துக்கோ, எந்த நபருக்கோ நீங்கள் வாக்கு செலுத்துகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மனசாட்சிக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அதுதான் வந்து நாட்டையும் நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு வழிமுறையாக அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாக்கு செலுத்துங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வாக்கு செலுத்த போகிறேன். நீங்கள் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போயே போயிடலாம். காலையில் வந்து 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஒரு வேளை வந்து கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலேயும் வந்து வாக்குச்சாவடிகள் திறந்துருக்கும், நீங்கள் வாக்கு செலுத்தலாம். ஆனால் கண்டிப்பாக வாக்கு செலுத்துங்க. பாருங்கள், கடலை செடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வாக்கு செலுத்த போகிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போயே உடனே போய் வாக்கு செலுத்த ஆரம்பிங்க. இல்லை சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படின்னா அதை முடிச்சுட்டு போங்க. ஆனால் கண்டிப்பாக உறுதியாக இன்றைக்கி வாக்கு செலுத்திடுங்க. நல்ல அரசு அமையட்டும், மக்களுக்கு நன்மை நடக்கட்டும், மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே, பாய்.